Hey guys, welcome back. 10,000 rupees smartphone market பயங்கர ஹீட் அப் ஆயிட்டு இருக்கு. போக்கோலேருந்து இன்னொரு புது கன்ஃபியூஷன் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ M7 அப்படின்ற ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வந்து 10,000 rupeesக்கு எக்ஸாக்டாக லான்ச் பண்ணியிருக்காங்க. பட் அதுவுமே வந்து 10,000 rupeesக்கு 6GB RAM 128GB ஸ்டோரேஜோட வருது. ஸோ இந்த M7 ஸ்மார்ட் ஃபோனில் இவங்க என்ன ஸ்பெசிஃபிகேஷன் ஆஃபர் பண்ணியிருக்காங்க, என்ன ஃபீச்சர்ஸ் எல்லாமே வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க, இனிஷியல் லான்ச் ஆஃபர்ஸ் ஏதாச்சும் இருக்கா, ஃபர்ஸ்ட் சேல் எப்போ, எல்லாமே வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோனோட ஃபுல் டீடைல்ஸ் வந்து இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்த்துடலாம். அண்ட் ஃப்ளிப்கார்ட்டோட பிக் சேவிங் டேஸ் வந்து இந்த மந்த் 7th ஸ்டார்ட் ஆகுது. இதை பற்றி நம்ம சேனலில் வந்து ஒரு வீடியோ பண்ணியிருக்கோம். நீங்கள் இன்னும் செக் பண்ணி பார்க்கலாம், மறக்காம அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்க. அண்ட் டெலிகிராமில் இருக்க நம்ம டீல்ஸ் சேனலை வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. சேல் சீசன் அப்படின்னாலே வந்து ஒரு நல்ல ப்ரைஸ் ட்ராப் வந்து நம்ம ரெகுலராக பார்த்துட்டு தான் இருக்கும். ஸோ இம்பார்ட்டன்ட் டீல்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் அங்கே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். மறக்காம ATT டீல்ஸில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க்குமே வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அண்ட் இந்த M7 வந்து புது ஸ்மார்ட் ஃபோன் கிடையாது. ஏற்கனவே வந்து ரெட்மியில் 14C ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வந்து ஃபியூ மந்த்ஸ் பேக் லான்ச் பண்ணியிருப்பாங்க. அந்த 14C தான் வந்து இப்போ போக்கோ M7 வந்து கொண்டு வந்திருக்காங்க. போக்கோ M7 சார் வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா ஹெட் வந்து 0.851 வாட் per kg இருக்குது. பாடி வந்து 0.764 வாட் per kg. ஹெட் அண்ட் பாடி சார் வேல்யூ ரெண்டுமே வந்து 1 வாட்க்கும் கம்மியாக தான் இருக்குது. கலர்ஸ்னு பார்த்தீங்கன்னா இந்த வாட்டி வந்து பிளாக் இல்லாமல் அடிஷ்னலாக வந்து க்ரீன் அண்ட் ப்ளூன்னு மொத்தமாக வந்து 3 டிஃப்ரெண்ட் கலர்ஸில் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்குன்றது வந்து மறக்காம கீழே கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். IP52 ரேட்டிங் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. 8.2 mm திக்னஸ் இருக்குது. 205 grams வந்து வெயிட் இருக்குது. பட் பேக் மெட்டீரியல் வந்து கிளாஸ் யூஸ் பண்ணி வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. பட் கிளாஸ் அப்படின்றதுனால கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக தான் வந்து நம்ம யூஸ் பண்ணோம். மேபி பிளாஸ்டிக் ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும். அண்ட் போக்கோ M7லேயுமே வந்து சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோனோட டிஸ்பிளேன்னு வரும்போது 6.88 inch கொஞ்சம் டால் டிஸ்பிளே வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. IPS LCD பேனல், HD+ ரெசல்யூஷனோட வருது. 120Hz ஹை ரெஃப்ரெஷ் ரேட் சப்போர்ட்டும் 240Hz டச் சாம்பிளிங் ரேட் இருக்கு. 600 nits பிரைட்னஸ் சப்போர்ட் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. பட் ஃப்ரண்ட் டிஸ்பிளேக்கு வந்து என்ன கிளாஸ் யூஸ் பண்ணி ப்ரொடக்ட் பண்ணியிருக்காங்கன்ற வந்து எதுவும் ரிவீல் பண்ணல. அந்த இன்ஃபர்மேஷன் ஏதாவது கிடைச்சுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஆட் பண்ணுறேன். பிரைட்னஸ் மட்டும் 800 nits ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அவுட்டோர் விசிபிலிட்டி இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும். அண்ட் இந்த வாட்டி வந்து 5160 mAh பேட்டரி இருக்குது. 18 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. பட் பாக்ஸில் வந்து அவங்க 33 வாட் சார்ஜர் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. பட் அதை எவ்வளோ சீக்கிரமாக சார்ஜ் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனல் வந்து ரெட்மி A4 5Gயோட அந்த சார்ஜிங் டெஸ்ட் வீடியோ பண்ணியிருக்கோம். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இந்த வாட்டி வந்து ட்ரிபிள் கேமரா செட்டப்போட வருது. டோட்டலாகவே ட்ரிபிள் கேமரா. ஃப்ரண்ட்டில் 8 MP கேமரா அந்த வாட்டர் ட்ராப் நாஸ்ல தராங்க. ரியரில் வந்து டுவல் கேமரா செட்டப். மெயின் கேமரா 50 MP சோனி சென்சார் யூஸ் பண்ணியிருக்காங்க. அடிஷ்னலாக வந்து ஒரு 2 MP. பட் கேமரா மாடியூல் வந்து இந்த வாட்டி கொஞ்சம் பெருசாக இருக்கும். டிசைன் ஆஸ்பெக்ட்ஸ்லேயுமே வந்து நமக்கு பெருசாக வந்து சேஞ்சஸ்லாம் இருக்காது. ரெட்மி A4 5G ரெட்மி 14C மாதிரி ஐடென்டிக்கலாக தான் இருக்கும். சாஃப்ட்வேர்னு பார்த்தோன்னா அவுட் ஆஃப் தி பாக்ஸ் வந்து Android 14 மேலே பில்ட் பண்ண ஹைப்பர் OSோட வருது. 2 வருஷம் மேஜர் அப்டேட்டும் 4 வருஷத்துக்கு செக்யூரிட்டி அப்டேட் வந்து ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு 5G ஸ்மார்ட் ஃபோன். மெயின் ஸ்ட்ரீம் 5G பேண்ட் எல்லாமே வந்து சப்போர்ட் இருக்குது. ஸ்னாப்ட்ராகன் 4 Gen 2 ப்ராசர் யூஸ் பண்ணி வந்து பவர் பண்ணியிருக்காங்க. ரெட்மி 12 நம்ம பார்த்துருப்போம். ஓரளவுக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நமக்கு ப்ரொவைட் பண்ணோம். நார்மல் டெய்லி யூசேஜ்க்கு வந்து நமக்கு பெருசாக வந்து இஷ்யூஸ் இருக்க போகிறதில்ல. பட் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா ஸ்னாப்ட்ராகன் 4 Gen 2 கூட HD டிஸ்பிளே வந்து பேர் பண்ணி இருக்கிறதுனால டெய்லி டாஸ்க் வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக வந்து ஹேண்டில் பண்ணோம். இந்த வாட்டி வந்து LPDDR4X நாமும் UFS 2.2 ஸ்டோரேஜ் சப்போர்ட் இருக்குது. இந்த ஸ்மார்ட் ஃபோனை 2 வேரியண்ட்டில் கொண்டு வந்திருக்காங்க. 6GB RAM 128GB ஸ்டோரேஜ் அண்ட் இன்னொன்று வந்து 8GB RAM and 128GB ஸ்டோரேஜோட வருது. March 7th ஃபர்ஸ்ட் சேல் ஸ்டார்ட் ஆகுது. ஃபர்ஸ்ட் சேல் அன்றைக்கி மட்டும் வந்து 500 rupees கம்மி பண்ணுறாங்க. ஸோ ரெகுலர் ப்ரைஸ்னு பார்த்தோன்னா 6GB RAM ஆப்ஷன் வந்து 10,500க்கும் 8GB RAM ஆப்ஷன் வந்து 11,500க்கு வந்து கொண்டு வந்திருக்காங்க. பட் அந்த ஃபர்ஸ்ட் சேலுக்கு மட்டும் 6GB வந்து 10,000க்கும் 8GB வந்து 11,000க்கு வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஃபோன் யாருக்கெல்லாம் சூட் ஆகும் அப்படின்னு பார்த்தோன்னா எல்டர்ஸ் யாராச்சும் வந்து ஆல்ரெடி MI ஃபோன் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க வந்து அகைன் ஷாமியில் ஒரு ஃபோன் பார்க்குறாங்க அப்படின்னா அந்த மாதிரி யூசர்ஸ்க்கு சூட் ஆகும். நார்மல் டெய்லி யூசேஜ்க்கு வந்து ஸ்ட்ரிக்டாக 10,000 rupee ப்ரைஸ் ப்ராக்கில் பார்க்குறவங்களுக்குமே வந்து இந்த ஃபோன் சூட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ போக்கோலேருந்து ஒரு நல்ல ப்ரைஸிங்கில் இந்த M7 ஸ்மார்ட் ஃபோன் வந்து கொண்டு வந்திருக்காங்க. பட் ஆல்ரெடி இதே ப்ரைஸிங்கில் மோட்டோ G35 இருக்குது, G45, சாம்சங்லேருந்து ரீசெண்டாக F06 5G வேறு லான்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் போக்கோலேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா 11,000 rupeesல வந்து போக்கோ X6 நியோன்னு ஒரு ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது. ரெட்மி Note 13ஓட ரீபிராண்டட் வெர்ஷன் தான் அது. அந்த மாடல் வந்து 8GB 128GB வேரியண்ட்டே வந்து 11,000 rupeesக்கு அவைலபிளாக இருக்குது. பட் என்னென்னா அது இன்னும் ஸ்லிம் அண்ட் லைட் வெயிட்டாக வந்து ஃபீல் ஆகும். ரியர் கேமரா பர்ஃபார்மன்ஸ் சாலிடாக இருக்கும். பட் அந்த ஃபோனுமே வந்து நமக்கு 11,000 rupeesல வந்து அவைலபிளாக இருக்குது. டிமென்சிட்டி ப்ராசர் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த 10 to 11,000 rupeesல வந்து எக்கச்சக்க சாய்ஸஸ் அண்ட் வெரைட்டிஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. அந்த 10,000 rupee ப்ரைஸ் ப்ராக்கில் M7 எப்படி ஃபேர் ஆகுது
அண்ட் நீங்கள் வந்து M7 பற்றி என்ன நினைக்கிறீங்கன்ற வந்து கீழே கமெண்ட்டில் வந்து ஷேர் பண்ணுங்கள். பட் M7ல என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா கண்டிப்பாக வந்து 4 Gen 2 ப்ளஸ் ஹெச்டி டிஸ்பிளே வந்து கண்டிப்பாக ஒரு பாசிட்டிவாக தான் இருக்குது. ஸ்னாப்ட்ராகன் ப்ராசஸர் அப்படின்றதுனால சிக்னல் ரிசப்ஷன் ஏரியாஸில் நம்ம கொஞ்சம் பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு வந்து சான்சஸ் இருக்குது. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிங்க. இன்னும் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் டெலிகிராமில் இருக்க நம்ம டிகில் சேனலை வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பை, டேக் கேர் அண்ட் ஸ்டே டியூன்ட் வித் ஆதித்யா டெக்.